எல்லாரும் பொறுப்பா நடந்துக்கோங்க. இன்னொரு தடவை நான் இந்த மாதிரி பொறுமையெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, தராதரம் இருக்கு. அதனால இங்க இருக்கிறவங்க கிட்ட மட்டும் இல்ல, வெளியில இருந்து வரவங்க கிட்டயும் அதை நான் எதிர்பார்ப்பேன். அந்த தரம் இல்லைன்னு வைங்க, வீட்லயே சேர்த்துக்க மாட்டேன். என் கால்ல போடுற செருப்பா இருந்தாலும் அது எனக்கேத்த தகுதியோடையும் தராதரத்தோடையும் இருக்கணும். மைண்ட் இட். அம்மா சொன்னது காதுல விழுந்துச்சா? என் தம்பிக்கும் வேல்விழிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அதுல ஏதாவது குட்டைய குழப்புனீங்க அவ்வளவுதான். இனிமேலாவது ஒழுங்கா கவனமா நடந்துக்கோங்க. ஏமாப்ல, உங்க 2 பேருக்கு இது தேவையா? உங்க அத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் நீங்க இப்படி நடந்துக்கலாமா? இதுக்கப்புறம் உங்க அத்தை கோவப்படுற மாதிரி தப்பி தவறி கூட நடந்துக்காதீங்க. உங்க அத்தையோட டிக்ஷனரியில மன்னிப்புன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இப்ப கூட அவ உங்களை மன்னிக்கல, போனா போகுதுன்னு பரிதாபப்பட்டு விட்டுட்டு போயிருக்கா. இனிமேலாச்சும் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. அம்மா சொல்றத பார்த்தா நான் வேல்விழி கழுத்துல தான் தாலி கட்டணுமா? நான் வேற சத்யாக்கா பேச்ச கேட்டு என் நெஞ்சில வேற ரோகிணி பேரை டாட்டு குத்திருக்கேன். இது வேற அம்மா கண்ணில் பட்டா என் நெஞ்சிய பொழந்துருவாங்க போல இருக்கே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. எப்பா, ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி கேன் போட்டு கையெல்லாம் அசந்து போச்சுடா சாமி. எங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க, நகை கடைக்கு போய் மாங்கல்யம் வாங்கிட்டு வந்துடலாம். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இந்த சாரி நல்லா இருக்கா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த சாரி. இத கட்டினா நான் தேவதை மாதிரி இருப்பேன்னு சொன்னீங்கல்ல. என்னங்க மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சா? அது எப்படி ஆகுற? நேத்து வரைக்கும் இந்த கல்யாணத்தை தள்ளி போடலான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தேன். இப்ப என்ன நீயே பரபரப்பா கிளம்பிட்டு இருக்க? அதான் நேத்து மாப்பிள்ளையோட அக்காவே நேர்ல வந்து மன்னிப்பு கேட்டாங்கல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப மாப்பிள்ளையோட அப்பாவுக்கும் பல்ஸ் கொஞ்சம் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் நாம ஏன் நெகட்டிவா யோசிக்கணும்? கல்யாண வேலையை சிறப்பா செய்வாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன நினைக்கிறேன்? உங்க கண்ணு உங்க மனசு என்ன நினைக்குதுன்னு அப்படியே சொல்லுது. நான் சொல்லட்டுமா? மாப்பிள்ளையோட அக்கா சொன்னது உங்க மனசு அசை போடுது. இந்த கல்யாண வேலையை நான் தான் முன்ன நின்னு செய்யணும்னு அவங்க அன்பு கட்டளை போட்டாங்கல்ல. அதை நினைச்சு பார்த்து இப்ப உங்க மனசுல ஈகோ வந்திருக்குமே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். புருஷன் பொண்டாட்டினா ஒண்ணுதானே. நீங்க செஞ்சாலும் நான் செஞ்சாலும் அது ஒண்ணுதானே. ஏன் பொண்ணுங்க நாங்க முன்னாடி நின்னு எதுவும் செய்யக்கூடாதா? ஆம்பளைங்க தான் எல்லாமே செய்யணுமா? இங்க பாரு, சம்பந்தமே இல்லாம ஏதாவது பேசாத. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கேன் போட வேண்டியிருக்கு, நான் போய் முடிச்சிட்டு வரேன். ஏங்க